Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன் தான். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ், அதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் இன் எ சிங்கிள் கோர் கேபிள் அப்படின்றது தான் இந்த டெரிவேஷன். இந்த ஃபஸ்ட்டு வந்து டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். The insulation of a cable is subject to the electrostatic force under operating condition. இதை தான் என்னன்னு சொல்லுவோம், டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே வந்து ஒரு கோர் இருக்குது, இதை சுற்றி நமக்கு இருக்கிறது தான் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம், இன்சுலேஷன். ஸோ இங்கே பிட்வீனில் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணுவோம். இதை தான் என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட் அஸ் கன்சிடர் திஸ் as a கண்டக்டர். இந்த கண்டக்டரோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர். இதை கோர்னு சொல்லலாம், இல்லை கண்டக்டர்னு சொல்லலாம். இதோட ரேடியஸ் வந்து ஆர். அதே போல் இதை சுற்றி இருக்கிற ஒரு இன்சுலேஷன் இது தான் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் இன் மீட்டர்ஸ். இதை எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். நார்மலாகவே இந்த இ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி நியர் தி கண்டக்டர். இந்த கண்டக்டரில் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும். இதே இந்த அவுட்டர் ஷீட்டில் பார்க்கும்போது மினிமம் ஆகும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குது, மினிமம் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to calculate the E max and E minimum value. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற ரேஷியோ தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கான டெரிவேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி EX at radius x. இந்த ரேடியஸ் எக்ஸ் அப்படின்றது இன் பிட்வீனில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டக்டருக்கும் ஷீட்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற ஒரு ஏரியா தான் என்னென்ன எக்ஸ் ரேடியஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இதில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா E அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் ரேடியஸ் எக்ஸ்ன்றதுனால எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். அட் ரேடியஸ் எக்ஸ் எக்ஸ். ஸோ இஎக்ஸ் எப்படி எழுதலாம், இஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். அந்த ரேடியஸோட வேல்யூ வந்து எக்ஸ். இது வோல்ட் பர் மீட்டர். டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து ஜென்ரலாகவே நம்ம ப்ரீவியஸ்லேயும் நம்ம ஒரு டெரிவேஷன் கால்குலேட் பண்ணோம், அதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம். So EX is equal to Q divided by 2 pi epsilon naught epsilon R into X. இதே potential difference calculate பண்ணணும்னு வச்சுக்கோங்க. Potential difference between core and the sheath. So core and the sheath இருக்கிற potential value எப்படி calculate பண்ணலாம், V is equal to integral of இந்த core ஓட radius என்னது small letter r, sheath ஓட radius கேபிட்டல் ஆர். இதில் இருக்கிற ஃபீல்டு இன்டென்சிட்டியை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டோம் அப்படின்னா we can calculate the potential difference. So we already know the இந்த EXோட வேல்யூ தெரியும், இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ Q டிவைடட் பை 2 பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுக்கலாம். Q கான்ஸ்டன்ட், 2 பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இதெல்லாமே கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துருங்க. So we can write Q divided by 2 pi epsilon naught epsilon r integral of small r to capital R 1 by x into dx. இதை integrate பண்ண 1 by x integrate பண்ண ln அப்படின்னு வரும். அப்போ Q divided by 2 pi epsilon naught epsilon r into ln of x. Apply the limit from higher to lower. Okay. ஸோ இப்போ இது வந்து லிமிட் வந்து ஸ்மால் ஆர் டு கேபிட்டல் ஆர். இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணோம்னா 1 by 2 pi எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இன்ட்டு லான் எக்ஸ்க்கு பதில் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கேபிட்டல் ஆர் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் எங்கே இருக்கோ எக்ஸுக்கு பதில் ஸ்மால் ஆர் சப்ஸ்டிட் பண்ணணும். லாகிரிதமெட்டிக்கில் இந்த மாதிரி மைனஸ் இருந்ததுன்னா நம்ம டிவிஷனில் எழுதிடலாம். அப்போ Q டிவைடட் பை 2 pi எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இன்ட்டு லான் ஆஃப் capital R divided by small letter r, because இது வந்து மைனஸில் இருந்ததுன்னா நம்ம டிவிஷனில் எழுதிடலாம். ஓகே. ஸோ டேக் this is equation number 2. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா V value. ஓகே. ஸோ V is equal to Q divided by 2 pi epsilon naught epsilon r ln R divided by
small letter r, unit is volts. இப்போ இதிலிருந்து Q ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இதிலிருந்து how to calculate Q value? So Q is equal to இது அப்படியே அந்த சைடில் போகும். அப்போ V into 2 pi epsilon naught epsilon r divided by இந்த term அப்படியே denominatorல வரும் ln of r divided by small letter r. Take this as equation number 3. இதிலிருந்து நம்ம சார்ஜும் calculate பண்ணோம். Q value கண்டுபிடிச்சாச்சு. Now we are going to substitute this Q value in V. So நமக்கு ஆல்ரெடி V வேல்யூ தெரியும். இந்த Vல Q ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா EX is equal to, what is the EX value? EX is equal to Q divided by 2 pi epsilon naught epsilon r into X இல்லையா? இதை தான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் Q ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Substitute in EX. Okay. அப்போ EX ஓட வேல்யூ எப்படி எழுதலாம்? EX is equal to, what is the Q value? 2 pi epsilon naught epsilon r V divided by ln of r divided by r. இதை இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். In this value divided by 2 pi epsilon naught epsilon r into x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 2 pi epsilon naught epsilon r அப்படியே கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ ரிமைனிங் வேல்யூ எப்படி எழுதலாம்? ரிமைனிங் வேல்யூ will V divided by ln r divided by small letter r. இந்த x அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடும். இது ஐ மீன் this value will be இந்த இடத்துல டினாமினேட்டரில் வரும்போது அப்போ x அப்படின்னு வரும். ஸோ v divided by x into ln r divided by small letter r. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா EX ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? EX value is v divided by x into ln of r divided by small letter r. Take this as equation number 3. ஸோ அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர். மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் gradient occurs at x equal to r. இப்போ நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் எங்கே எக்ஸ் இருந்தது அது ஆர்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இ மேக்ஸோட வேல்யூ எப்படி எழுதலாம்? v டிவைடட் பை எக்ஸ்க்கு பதில் ஸ்மால் ஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ln ஆஃப் கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் லெட்டர் ஆர் அப்படின்னு எழுதலாம். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். அதே போல் மினிமம் பொட்டென்ஷியல் எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஷீட்டில் வந்து ரொம்ப லெஸர் வேல்யூ தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இ மினிமம் கேன் பி ரிட்டன் as v divided by replace the x value as capital R. அப்போ r into ln of capital R divided by small letter r அப்படின்னு எழுதலாம். Take this as equation number 5. Now we are going to calculate the ratio between E max to the E minimum value. E maxும் தெரியும், E minimumம் தெரியும். இதை நம்ம ரேஷியோவில் நம்ம எழுதலாம். So what is the E max value? V divided by R into ln of capital R divided by small letter r divided by இதோட value V divided by capital R into ln of capital R divided by small letter r. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா V and V கேன்சல் ஆகிடும். ln and ln will get cancel. அப்போ ரிமைனிங் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த r அப்படியே நியூமரேட்டர் வரும், இது டினாமினேட்டருக்கு வரும். அப்போ கேபிட்டல் R divided by small letter r அப்படின்னு இருக்கும். So what is the E max divided by E minimum value? E max divided by E minimum value will be capital R divided by small letter r. Take this as equation number 6. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to assume the conductor is perfectly circular அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். Now we are going to consider the determinant of so we are going to determine optimum value of R. Optimum value நம்ம calculate பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம calculate பண்ணுவோம்னா differentiate the E max value with respect to R. So d by dr of E max value and make this equation equal to 0. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா we will get the R value. ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு ஈக்குவேஷனில் ஒரு வேல்யூ தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E maxோட வேல்யூ தெரியும். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நிறைய பேர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். we are going to differentiate Emax value. What is Emax value? V divided by R into ln of capital R divided by small letter r. With respect to R பொறுத்து நம்ம differentiate பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் கவனிச்சிங்க அப்படின்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் u by v ஃபார்முலாவில் இருக்குது. u by v நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இது நியூமரேட்டரில் இருக்கிறது uனும் டினாமினேட்டரில் இருக்கிறது v. அப்போ இது ஜென்ரல் ஃபார்மேட் u by v. இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் v into u dash minus u into v dash. இதுதான் v அப்படின்றது. u dashன்றது differentiate the u value with respect to the corresponding r value. v dash என்றது differentiate the v value with respect to r போட்டோம்னா v dash கிடைச்சிரும். according to this இது u இது v. அப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. டினாமினேட்டரில் என்டையராகவே என்ன வரும்? ஸோ என்டையராகவே r ln of capital R divided by small letter r வந்து ஸ்கொயர் ஆகிடும். பிகாஸ் v ஸ்கொயர் v வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா v-ஓட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடுங்க. r ln of capital R divided by small letter r. இப்போ v முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? u dash. u dash அப்படின்றது இது v. v-யை வந்து r-ஐ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். ஓகே, ஸோ மைனஸ் நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த மைனஸ் போர்ஷன். இது ஃபஸ்ட்டு போர்ஷன் முடிஞ்சிடுச்சு. இது ரெண்டுமே நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது u. uன்றது அப்படியே எழுதணும். uன்றது என்னது? v. இந்த v அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு u dash. ஸோ இப்போ u dash நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். u dashன்றது சாரி u எழுதிட்டோம். v dash. v dashன்றது v is equal to r into இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. r into ln of r divided by r. இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது ஒரே ஒரு டேர்ம் கிடையாது, 2 டேர்ம்ஸ். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா u v ஃபார்மேட்டில் இருக்குது. rன்றது u ln r divided by rன்றது v. ஏன்னா இங்கேயும் r இருக்குது, இங்கேயும் r இருக்குது. அப்போ இதை வந்து எந்த ஃபார்மேட்டில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்? uv ஃபார்மேட்டில். வாட் இஸ் த ஃபார்முலா? u v dash plus v u dash. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ இதில் வந்து uன்றது என்னது? u is equal to r. v is equal to ln of r divided by r. அப்போ அக்கார்டிங் டு திஸ் இதை நம்ம எப்படி எழுதலாம்? uன்றது r அப்படியே எழுதிக்கோங்க. v dash அப்படின்னு வரும்போது இது v dash. இந்த v dash நம்ம இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ இது வந்து ln அப்படின்னு எடுக்கும்போது ln-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/x அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1/r divided by r அப்படின்னு கிடைக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த v dash-ஐ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அகெயின் இந்த வேல்யூ திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ. இப்போ இந்த 1/rன்னு இருக்கா? ஸோ r by small letter r இதுதான் உள்ளே இருக்கிற வேல்யூ. இது அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா r into r power -1ன்னு எழுதலாமா? பிகாஸ் 1/r is equal to r power -1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த பவரில் இருக்கிற வேல்யூ அப்படியே இருக்கும். -1 into r power -1 வரும். அப்போ இது எப்படி எழுதலாம்? -r into r power -2ன்னு எழுதலாம். தட் இஸ் நத்திங் பட் -r divided by small r square அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே என்ன வரும்? -r divided by r square அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா v dash. u எழுதியாச்சு, v dash எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து v into u dash. இந்த டேர்மை நம்ம போட போகிறோம். அப்போ ப்ளஸ் v-யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் v-யோட வேல்யூ என்னது? ln r divided by small letter r. இது அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு v dash. vன்றது சாரி u dash இன்ட்டு u dash. uன்றது r பொறுத்து இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட்னா 1 டைம் வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ மேக் திஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் அப்படியே போயிடுமா 0 அப்படின்ட்டு. அப்போ இந்த டேர்ம் 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது என்டையர் டேர்ம் வந்து 0ன்னு ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -v of r into 1/r divided by r
minus r divided by r square plus ln of r divided by r அப்படின்னு இருக்கு. That is equal to 0. இப்போ இந்த மைனஸ் இந்த v அந்த சைடில் போயிடுமா, ஈக்குவல் டுக்கு அந்த சைடில் போச்சுன்னா இதுவும் 0 ஆகிடும். அப்போ வாட் இஸ் த ரிமைனிங் வேல்யூ? இது உள்ளே இருக்கிற ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும். அதே போல் இந்த ஆறு நியூமரேட்டரில் போச்சுன்னா இந்த ஆரும் இந்த ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அகெயின் ஒன் மோர் ஆர் இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ திஸ் வேல்யூ இஸ் -1. இந்த மைனஸ் இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ திஸ் -1 ப்ளஸ் ln of capital R divided by small letter r is equal to 0 னு வரும். That is nothing but ln of R divided by capital R is equal to 1. Okay. So இந்த ஈக்குவேஷனில் எனக்கு என்ன தேவை அப்படின்னா I am going to calculate this value R divided by R நான் எடுக்க போகிறேன். அப்போ இந்த ln போகணும் அப்படின்னா both the side வந்து e டேர்மை மல்டிப்ளை பண்ணோன்னா e and ln கேன்சல் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? We can write it as R divided by R is equal to e power 1. So what is your e value? E ஓட வேல்யூ நம்ம calculate பண்ணோம்னா that is 2.718 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆரோட ஸ்மால் ஆரோட வேல்யூயும் calculate பண்ணிக்கலாம். ஸ்மால் ஆர் எப்படி எழுதலாம்னா R is equal to capital R divided by small letter r e அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ R divided by 2.718 அப்படின்னு டைரெக்டாக எழுதிக்கலாம். So this is nothing but the ratio of radius intersheath value to the core value. Okay. So now we are going to calculate the actual value of electric stress at the conductor. So at the conductor அப்படின்னும் போது we already know E max ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? V divided by R into ln of capital R divided by small letter r. இதோட வேல்யூ தான் நம்ம இப்போ 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ V divided by R. So what is your E max value? V divided by R. We already know this R value. R value நம்ம என்ன calculate பண்ணோம்? R divided by small e அப்படின்னு calculate பண்ணோம். இதில் substitute பண்ணுங்க. அப்போ V divided by R divided by E. That is nothing but V into E divided by capital R அப்படின்னு எழுதலாமா? So E max value can be written as E max is equal to V அப்படியே எழுதிக்கோங்க. V into what is the E value? E is 2.718 divided by capital R, or otherwise we can write it as 2.718 times of V by R. Okay, this is nothing but your actual value of dielectric stress at the conductor or core.